வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பகுப்பாய்வு ரொம்பவே ஸ்பெஷலானது. ஏன்னா இது உங்க நாய்க்குட்டி மனசுக்குள்ள என்ன நினைக்குதுன்ற பெரிய ரகசியத்தை உடைக்க போகுது. முதல்ல இவரை பாருங்க. இவர் பேரு பூமர். புளோரிடா பல்கலைக்கழகத்துல இருக்கிற ஒரு எம்ஆர்ஐ மிஷினுக்குள்ள எவ்வளோ அமைதியா எந்த அசைவும் இல்லாம படுத்திருக்கார் பாருங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா அவருக்கு எந்த மயக்க மருந்தும் கொடுக்கப்படல. தன் சொந்த விருப்பத்தின் பேரில் இந்த மிஷினோட பெரிய சத்தங்களுக்கு மத்தியிலையும் இவ்ளோ அமைதியா இருக்க அவர் பழகியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் நாய்களோட மூளைய பத்தி நாம இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்த எல்லாத்தையுமே அப்படியே தலைகீழா மாத்தப் போகுது. நம்ம நாய் உண்மையில என்னதான் நினைக்குது? இந்த கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு பலமுறை வந்திருக்கும் இல்லையா? டாக்டர் எமரி ஆண்ட்ரூஸ் அவங்களோட இந்த அட்டகாசமான ஆராய்ச்சி அதுக்கான பதில ரொம்ப தெளிவாவே சொல்லுது. பூமர் மாதிரியான நாய்கள் மனுஷங்களோட முகங்களை பார்க்கும்போது அவங்க மூளையில இருக்கிற வெகுமதி மையம், அதாவது அந்த நியூக்ளியஸ் அக்கும்பன்ஸ் பகுதி அப்படியே பிரகாசமா ஒளிர தொடங்குச்சாம். இது எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு தெரியுமா? ஏன்னா நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம மூளையில என்ன மாதிரியான செயல்பாடுகள் நடக்குமோ அதே துல்லியமான செயல்பாடுகள் நாய்களோட மூளையிலேயே நடக்குது. இது வெறும் பழக்கத்துல வர்றதில்ல, இது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு அன்போட வெளிப்பாடு. ரொம்ப வருஷமா நாம நாய்களை ரெண்டு தப்பான கோணத்துல தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒன்னு, அவங்கள முடி முளைச்சு சின்ன மனுஷங்க மாதிரி நினைக்கிறது. அதாவது நமக்கு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கும் ஒரு ரகசியாக வாழ்க்கை இருக்குன்னு நம்புறது. இல்லனா அவங்க வெறும் உள்ளுணர்வுகளாலையும் பயிற்சிகளாலையும் மட்டுமே செயல்படுற உணர்ச்சியற்ற இயந்திரங்கள்னு நினைக்கிறது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இதுவும் இல்ல, அதுவும் இல்ல. இந்த ரெண்டு தப்பான வரலாற்று பார்வைகளையும் தாண்டி நரம்பியல் அறிவியல் இப்போ நமக்கு மூணாவதா ஒரு வழியை காட்டுது. அவங்க மூளையில உண்மையிலே என்ன நடத்துதுன்னு இப்போ நம்மளால நேரடியா பார்க்க முடியுது. சரி, இதையே இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எமரி பல்கலைக்கழகத்தோட நரம்பியல் நிபுணரான டாக்டர் கிரிகோரி பர்ன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டார். இப்போ ஒரு நாய் பொம்மையை விட்டுட்டு பிஸ்கட் எடுக்குதுன்னா அதுக்கு பிஸ்கட் மேலதான் ஆசைன்னு நாம முடிவு பண்ணிடுறோம். ஆனா அந்த நாயை எந்த வேலையும் செய்ய சொல்லாம அதோட மூளை உண்மையிலே எதை ரொம்ப மதிக்குதுன்னு அளவிட முடியுமா? இதுக்காக அவர் நாய்களை எம்ஆர்ஐ மிஷின்ல வச்சு சாப்பாடு அப்புறம் மனுஷங்களோட பாராட்டு இது ரெண்டையும் குறிக்கிற சிக்னல்களை காட்டினார். நாய்கள் எதையுமே தேர்ந்தெடுக்க வேண்டியதில்ல, அவங்களோட மூளை எதை மிகப்பெரிய வெகுமதியா நினைக்குதுன்னு அந்த ஸ்கேன்கள் காட்டணும். அதுதான் அவரோட நோக்கம். இங்க கிடைச்ச தரவுகளை பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நாய்களோட மூளையில இருக்கிற கார்டேட் அப்படிங்கிற பகுதி சாப்பாட்டை எதிர்பார்க்கறத விட ஒரு மனுஷனோட பாராட்டையோ அல்லது அங்கீகாரத்தையோ எதிர்பார்க்கும் போதுதான் ரொம்பவே அதிகமா ஒளிருதான். ஆமாங்க, நீங்க கீழே போட்ட ஒரு துண்டு கறியை விட நீங்க சொல்ற குட் பாய் அங்கிற அந்த வார்த்தை தான் அவங்க மூளைக்கு மிகப்பெரிய வெகுமதி. பெரும்பாலான நாய்களுக்கு எவ்வளவு சுவையான சாப்பாடு கொடுத்தாலும் தான் எஜமானரோட பாராட்டு தான் நரம்பியல் அளவுல மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. இது சும்மா உணர்வுபூர்வமான விஷயம் மட்டும் இல்ல. உயிரியல் ரீதியாவே ஒரு நாயோட மூளை சாப்பாட்டை விட மனுஷங்களோட அங்கீகாரத்துக்கு தான் அதிக முன்னுரிமை கொடுக்குது. இதோட தாக்கம் மூளையோட மட்டும் நின்றல்ல. கத்ரின் போர்கீஸ் பண்ணின பாலிவேகல் ரிசர்ச்சை எடுத்துக்குவோம். நாய்கள் அவங்க எஜமானர்கள் கூட இருக்கும்போது உடம்புல என்னென்ன உயிரியல் மாற்றங்கள் நடக்குதுன்னு அவங்க ஆராய்ந்தாங்க. எஜமானர் அந்த நாய் கூட விளையாடணும்னு கூட அவசியம் இல்லை. அவர் சும்மா அந்த அறையில இருந்தாலே போதும், நாயோட நரம்பு மண்டலம் அப்படியே அமைதியாயிருதான். அவங்களோட வேகல் டோன் மேம்படுது, மன அழுத்தத்தை உருவாக்குற கார்டிசோல் அளவு குறையுது, உடம்பு அமைதியாக்குற பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. மனுஷங்க கூட இருக்கிற அந்த தொடர்பு நாய்களோட நரம்பு மண்டலத்தையே பௌதிக ரீதியா அப்படியே மாத்தி அமைக்குது. இந்த உயிரியல் பிணைப்பு எப்படி இயங்குதுன்னு டோக்கியோவை சேர்ந்த டாக்டர் கிகுசுய் ஒரு எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான சோதனையை செஞ்சு காட்டினார். அவர் ஆக்சிடோசின் எனப்படும் காதல் ஹார்மோனை வச்சு இந்த சோதனையை செய்தார். முதல்ல நாய்களோட உமிழ்நீரை எடுத்து ஆக்சிடோசின் அளவை சோதித்தார். அப்புறம் ஆக்சிடோசின் ஸ்ப்ரேயை நாய்களுக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த நாய்கள் தங்கள் எஜமானர்கள் கிட்டையும் முகம் தெரியாத மனுஷங்கள் கிட்டையும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு ரொம்ப கவனமா கவனிச்சார். இந்த சோதனையோட முடிவு என்னாச்சு தெரியுமா? ஆக்சிடோசின் ஸ்ப்ரே கொடுத்த உடனே நாய்கள் எல்லார் மேலேயும் கண்மூடித்தனமா அன்பை காட்ட தொடங்கல. மாறாக தங்களோட குறிப்பிட்ட எஜமானர் மேல மட்டும்தான் ரொம்ப அதிகமான பாசத்தையும் பிணைப்பையும் காட்டினாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு தாய்க்கும் அவங்களோட பிறந்த குழந்தைக்கும் இடையில இருக்கிற நரம்பியல் பிணைப்பை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. நாய்களோட அன்புங்கிறது சும்மா பழக்கத்துல வரதில்ல, அது நரம்பியல் ரீதியாவே ஒரு குறிப்பிட்ட நபர் மேல, அதாவது உங்க மேல அவங்க செலுத்துற ஆழமான அன்பு. சரி, இந்த டேட்டாவையெல்லாம் பார்த்து நாம ரொம்பவே உற்சாகமாகறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும். எம்ஆர்ஐ மெஷின்ல அமைதியா இருக்க பயிற்சி பெற்ற நாய்கள் இயற்கையாவே மனுஷங்க கூட ரொம்ப ஒத்துழைக்கிற தன்மை கொண்டவை. அதனால இந்த முடிவுகள்ல ஒரு சின்ன பயாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மூளையில ரத்த ஓட்டம் எங்க போகுதுன்னு அளவிடுறது அவங்க மனசை அப்படியே படிக்கிறதுக்கு சமமாகாது இல்லையா? நாம நரம்பியல் வேலைப்பாடுகளை அளவிடுகிறோமே தவிர அந்த நாயோட தனிப்பட்ட அனுபவத்தை நாம முழுசா தெரிஞ்சுக்கல. இங்கதான் அந்த தத்துவார்த்தமான பெரிய கேள்வி வருது. நனவு நிலை சார்ந்த அந்த பிரச்சனை.
ஒரு நாய் மனுஷ முகத்தை பார்க்கும்பொழுது மூளையில மகிழ்ச்சிக்கான இடங்கள் ஒளிருதுன்னு அறிவியல் நமக்கு தெளிவா காட்டுது. ஆனா அந்த மகிழ்ச்சிய நாய் எப்படி உணருது? நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அந்த நாய் உணர்தா? அந்த நாயா இருக்கிறதோட அனுபவம் என்ன? இந்த கேள்விகளுக்கு நரம்பியல் அறிவியலால இன்னும் பதில் சொல்ல முடியாது. உள்ள நடக்கிற இயந்திரத்தனமான வேலைகளை நம்ம பார்க்கலாம், ஆனா அந்த ஆழமான உணர்வை நம்ம முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. இப்போ நாம கொஞ்சம் பரிணாம வளர்ச்சியோட வரலாற்று பக்கங்களுக்கு போவோம். சுமார் 40,000 வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப பயந்த சுபாவம் கொண்ட ஓநாய்கள் மனுஷங்களோட முகாம்கள்ல மிச்சம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சது. 15,000 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க மனுஷங்களை சகிச்சுக்கிட்டு வாழற ஆரம்பகால நாய்களா மாறினாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன? இது மனுஷங்க ஓநாய்களை பழக்கப்படுத்தின சாதாரண கதை இல்ல. நாய்களோட மூளையில நடந்த ஒரு பிரம்மாண்டமான மறுசீரமைப்பு. மனுஷங்களோட முகபாவனைகளையும் சிக்னல்களையும் எப்பவுமே தேடுற மாதிரி அவங்களோட மூளை நரம்பியல் ரீதியா முழுமையா ரீவைரிங் செய்யப்பட்டிருக்கு. இது நாய்களோட அன்றாட வாழ்க்கையில எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க மூளையே மனுஷங்களோட அன்பையும் அங்கீகாரத்தையும் தேடுற மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கும் போது, அந்த நாய் தனிமைப்படுத்தப்படும் போதோ இல்ல கைவிடப்படும் போதோ அது வெறும் நடத்தை சார்ந்த பிரச்சனையா மட்டும் இருக்காது. அது ஒரு கடுமையான உடல் ரீதியான அழுத்தமா மாறுது. அவங்களோட நரம்பியல் வேதியியலே சீர்குலைஞ்சு போகுது. பல்லாயிரம் வருஷமா மனுஷ தொடர்புக்காகவே உருவாக்கப்பட்ட அவங்களோட ஒட்டுமொத்த சிஸ்டமும் சிதைக்கப்படுது. இதனாலதான் தனிமையில வாடுற நாய்கள் உடல் ரீதியாகவும் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இந்த பரிணாம பயணத்தோட கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? இப்போ நாம நம்மளோட பார்வைய நாய்கள் கிட்ட இருந்து மனுஷங்களான நம்மள நோக்கி திருப்புவோம். நாய்களோட பரிணாம வளர்ச்சி எதுக்காக இப்படி நடந்தது? பல ஆயிரம் வருஷங்களா மனுஷங்களான நாம ரொம்பவே தனிமையில இருந்திருக்கோம். சிக்கலான எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாம நம்மள நிபந்தனையின்றி ஏத்துக்கிற, நம்ம மேல மட்டுமே முழு அன்பை காட்டுற ஒரு உயிரினம் நமக்கு தேவைப்பட்டுச்சு. மனுஷங்களோட இந்த ஆழமான தனிமையை போக்குறதுக்காகவே மனித சமூக தேவைகள் தான் நாய்களோட இந்த ஒட்டுமொத்த பரிணாம வளர்ச்சியுமே வழிநடத்தியிருக்கு. இந்த வார்த்தைகளோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க. நமக்கு நாமே முகம் பார்க்க நாம ஒரு கண்ணாடியை உருவாக்கல. ஆனா தன் முகத்தை எப்பவுமே நம்ம பக்கமே திருப்பி இருக்கிற ஒரு அன்பான உயிரினத்தை நாம உருவாக்கணும். நாய்கள்ங்கிறது முடி முளைச்ச சின்ன மனுஷங்க இல்ல. அவங்க நம்மளோட சமூக தேவைகளை, நம்ம தனிமையோட வெற்றிடங்களை நிரப்பவே உருவானவங்க. சாப்பாடு, வசதி, இது எல்லாத்தையும் விட மனுஷங்களான நம்மளோட துணையையே அவங்க எப்பவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. கடைசியா ஒரு ஆழமான கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். எப்பவுமே நம்மள பத்தியே சிந்திக்கிற மாதிரி ஒரு முழு உயிரினத்தோட அடிப்படை இயல்பையே நாம மாத்தி அமைச்சிருக்கிறோம்னா அது மனுஷங்களான நம்மள பத்தி என்ன சொல்லுது? இந்த பகுப்பாய்வு நிஜமாவே நாய்களோட உயிரியல் பத்தினது மட்டும் இல்ல. இது மனுஷங்களோட இயல்பு, நம்ம தனிமை, அன்பத் தேடுற நம்மளோட ஆழமான மனச பத்தினது. இன்னொரு உயிரினத்தோட நரம்பு மண்டலத்துக்குள்ள நாம புதிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த தேடல் தான் இது. இத பத்தி கட்டாயம் யோசிங்க. மீண்டும் அடுத்த பகுப்பாய்வில் சந்திக்கலாம்.